ஈஸ்டர் தினம் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த தினம் அப்படிங்கிறனால நிறைய மக்கள் வந்து சர்ச்சுக்கு போய் அதுக்காக ப்ரே பண்ணுவாங்க. ஸோ நேற்று ஈஸ்டர் தினம் எல்லாரும் வந்து சந்தோஷமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த சீரியல் பிளாஸ்ட் எல்லாரோட ப்ரேயரும் முழுக்க ஸ்ரீலங்காக்காகவே தான் இருந்திருக்கும். ஸ்ரீலங்காவில் 3 சர்ச் 3 5 ஸ்டார் ஹோட்டல், அது மட்டும் இல்லாமல் 2 இடத்த பாம்பு வச்சு தகர்த்துருக்காங்க. அதில் 3 சர்ச், ஒன்று செயின்ட் ஆண்டனி சர்ச் கொலம்போ, செயின்ட் செபாஸ்டியன் சர்ச் நெகம்போ, ஜியான் சர்ச் பேட்டிகாலா, 3 ஹோட்டல் த ஷாங்கிரியா, த லினமன் கிராண்ட், த கிங்ஸ்பெரி. மீதி உள்ள 2 இடங்கள் தெஹிவாலா ஜூ பக்கத்தில் இருக்கக்குள்ள தெஹிவாலா மவுண்ட் லாவண்யா நியர் ஹவுஸ் இன் மகாவிலா கார்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு, இன்கேஸ் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா வந்து மன்னிச்சிருங்க, அதாவது ப்ரொனவுன்சியேஷனில். ஸோ இந்த இடங்களில் வந்து சீரியல் பிளாஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்னிங் ரிப்போர்ட் படி, அதாவது மண்டே மார்னிங் ரிப்போர்ட் படி 290க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்காங்க. 450க்கு மேற்பட்ட மக்கள் வந்து காயமடைஞ்சு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க சேஃபாக ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணிக்குவோம். இதுக்கடுத்து மீடியா சைட்லேருந்து அவங்க தரப்புலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் அவங்க கான்டாக்ட் பண்ணதுக்கு இந்த சீரியல் அட்டாக்கு கண்டிப்பாக காரணம் வந்து என்டிஜே பார்ட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு இருக்கு, அதாவது நேஷனல் தௌஹித் ஜமாத் அப்படிங்கிற ஒரு குரூப் தான் இது பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க ஆணித்தரமாக சொல்லலை. இப்போ வரைக்கும் இந்த சீரியல் பிளாஸ்டுக்கு எந்த விதமான டெரர் ஆர்கனைசேஷனும் பொறுப்பு ஏற்றுக்கவே இல்லை. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சீரியஸாக ஒரு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அங்கே உள்ள பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இறந்து போன மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணணுமோ அதுவும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சேஃப்டி ப்ரிகாஷன் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா ஹை அலர்ட்ல வந்து ஸ்ரீலங்கால இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த கொஞ்ச நேரத்திலே வந்து சோஷியல் மீடியாவை எல்லாமே வந்து கட் பண்ணியிருக்காங்க, அதாவது துண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதே வந்து சோஷியல் மீடியா மூலியமா தான். அங்க உள்ள சர்ச்சு, அந்த சர்ச் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரூஃப்ல இருந்து கீழே இருக்கிற எல்லா இடமும் ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு. மக்களோட சதையும் இதுமா செதறி கிடக்கு. இன்ஃபேக்ட் அங்க உள்ள இயேசு கிறிஸ்தவர் மேலேயே ரத்தம் எல்லாமே அப்படியே சிந்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்கள் எல்லாருமே சந்தோஷமா தைரியமா போறதே இந்த மாதிரியான திருத்தலங்களுக்கு மட்டும்தான். அங்கேயே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அங்க உள்ள மக்கள், கவர்மெண்ட் ஒரு சைடு அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய மீடியா அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க வந்து இந்த நியூஸை வந்து ஃபுல்லா கவர் பண்றாங்க. அவங்க தரப்புல இருந்து எந்த அளவுக்கு உண்மையை கொண்டு வரணும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. 10 வருஷமா இது வரைக்கும் ஸ்ரீலங்கால எந்த விதமான அட்டாக்கும் நடக்கல. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அட்டாக் பண்ணா அவங்க இந்த மாதிரியான அட்டாக், அதாவது இப்ப நடந்த அட்டாக்கு அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தரப்புல இருந்து ஒரு டாக் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய டிபேட் வச்சிருக்காங்க. இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இதுதான் மோட்டிவா இருக்கும், அதுதான் மோட்டிவா இருக்கும்னு. பட் மோட்டிவ் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியல. மக்கள் சாகணும், அது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவ். அதுவும் ஈஸ்டர் தினம்னா கண்டிப்பா சர்ச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறப்ப அங்கே நிறைய பிசினஸ் மேன்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து போற இடம். இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக டார்கெட் பண்ணி தான் அந்த சூசைட் பாம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்திருக்காங்க, 2 கான்ஸ்டபிள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அண்ட் மேற்போக போலீஸ் தரப்புலேருந்து அந்த ரிப்போர்ட் படி யாரும் இதுக்கு இன்னும் பொறுப்பேற்கலை அப்படிங்கிறனால எந்த விதமான வதந்தியும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா போலீஸும் சரி அவங்களோட கவர்மெண்ட்டும் சரி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான வேலைகள் முழு வீச்சில் வந்து போயிட்டு இருக்கு. இந்த வருஷத்திலே நடக்கக்கூடிய 2வது அட்டாக் இதுதான். முதல் அட்டாக் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு புல்வாமா அட்டாக் நமக்கு நடந்தது. சிஆர்பிஎஃப் ஜவான்ஸை வந்து அவங்க டார்கெட் பண்ணி இது பண்ணாங்க. அந்த புண்ணுக்கு நம்ம வந்து மருந்து போடுற மாதிரி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் இதை பண்ணது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க தரப்புலேருந்து அவங்க வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா மக்களும் ஆசைப்படுறாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய விருப்பமும் அதுதான் கூட. வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா முக்கிய தலைவர்கள், அதாவது பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் அண்ட் அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து ட்விட்டர்ல ட்வீட் மூலமா தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவுக்கு தேவை பிரேயர் அண்ட் சப்போர்ட் மட்டும்தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் உதவ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உதவியை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக ஸ்ரீலங்கா இதுலேருந்து மீண்டு வருவாங்க, எகெயின் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக கண்ட்ரியாக மாறுவோம்னு சொல்லி நம்ம நம்புவோம். இதில் என்னன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது அப்படின்னே தெரியல. ஸோ நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அவங்க எல்லாருக்கும் எப்பவுமே இருக்கும். We all pray for Sri Lanka.